வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் சீரடியும் காலநிலையம் 3900க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு, நிவாரண பணிகள் தீவிரப்படுத்தல். கொத்மலை நீர்த்தேக்கத்தின் மதகுகள் திறப்பு, மகாவெலி ஆற்றங்கரை மக்களுக்கு அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை. மஸ்கெலியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் மழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, நீர்த்தேக்கங்கள் நிரம்பின. கண்டி நுவரெலியா அரச பாடசாலைகள் இன்று மீண்டும் திறப்பு, ஹட்டன் வலய பாடசாலைகளுக்கு மட்டும் விடுமுறை. பல மாகாணங்களில் மேகமூட்டத்துடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. ரத்மலானையில் வீட்டின் மீது கையெறி குண்டு வீச்சு, ஒருவர் வெடித்ததில் பரபரப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, மேலதிக வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை. வவுனியா இரம்பைக்குளம் மயானத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதி மறுப்பு, போலீசில் முறைப்பாடு. புதிய அரசமைப்பு விவகாரம், பூஜ்ஜியத்தில் இருந்து மீண்டும் தொடங்குவது புத்திசாலித்தனமல்ல, தமிழ் பேசும் கட்சிகளின் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அறிவுறுத்தல். திருகோணமலை மான் பூங்காவில் குவியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், மானினங்களை பாதுகாக்க தீவிர நடவடிக்கை அவசியம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஒப்பந்தம், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்திற்குட்பட்ட மஸ்கெலியா பிரதேச சபை பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக மத்திய மலை நாட்டில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. மவுசாகலை நீர்த்தேக்கம் தனது கொள்ளளவை எட்டும் நிலையை அடைந்துள்ளது. காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகின்றது. கென்யோன், புரோட்லேண்ட், லக்ஷபான, பொல்பிட்டிய, நவலக்ஷபான, கலகல மற்றும் விமல சுரேந்தர் ஆகிய நீர்த்தேக்கங்கள் நிரம்பி மலையக பகுதிகளில் உள்ள காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் காட்மோர், மோகினியல்ல, மரே ஆகிய நீர்வீழ்ச்சிகளில் நீரோட்டம் வழக்கத்தை விட பெருமளவில் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் வாழும் மக்களும் அப்பகுதி வழியே பயணிப்போரும் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோனஸ். கொத்மலையில் அமைந்துள்ள காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் நீர்த்தேக்கம் தனது கொள்ளளவின் அதிகபட்ச நீர்மட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்த்தேக்கத்தின் வழிந்தோடும் கதவுகள் மற்றும் மண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளதாக இலங்கை மகாவெலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை சுமார் 7 மணி முதல் வினாடிக்கு சுமார் 130 கன மீட்டர் என்ற வீதத்தில் உபரி நீர் கொத்மலை ஓயாவிற்குள் திறந்துவிடப்பட உள்ளது. நீர்த்தேக்கத்திலிருந்து அதிகளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் கொத்மலை ஓயாவை ஒட்டிய பகுதிகள், நுகவெல, ஆற்றங்கரை, மாவத்துரா, மகாவெலி ஆற்றின் கரையோர பகுதிகள், உலப்பனை முதல் கம்போலா வரையிலான பகுதிகள், பிற முக்கிய பகுதிகள், வெளிகல்ல, கெலியோயா, பெராதனிய, கட்டுகஸ்தோட்டா மற்றும் பொல்கொல்ல ஆகிய பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் வேகத்திற்கு ஏற்ப வெளியேற்றப்படும் நீரின் அளவும் எந்த நேரத்திலும் அதிகரிக்கப்படலாம். எனவே ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்கள் ஆற்றிற்கு செல்வதை தவிர்க்குமாறும் உடனடியாக எச்சரிக்கையுடன் செயல்படுத்த தமது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நுவரெலியா மாவட்டம் முழுவதும் தற்போது ஒப்பீட்டளவில் சீரான காலநிலை நிலவி வருகிறது. மழைப்பொழிவு கணிசமாக குறைந்துள்ள போதிலும் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடனான வானிலையே தொடர்ந்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை, பலத்த காற்று, வெள்ளப்பெருக்கு, ஆற்றங்கரை உடைப்புகள், பாறை சரிவுகள் மற்றும் மண் சரிவு அபாயங்கள் காரணமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இவ்வியற்கை சீற்றத்தினால் மாவட்டம் முழுவதும் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை அனர்த்தங்கள்
தாக்குதல்கள் காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2 வீடுகள் முழுமையாகவும் 90 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள 20 நலன்புரி முகாம்களில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேர் தங்கியுள்ளனர். மேலும் 224 குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனிடையே நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து 347 பேர் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களின் நேரடி மேற்பார்வையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து நிவாரணப் பணிகளும் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெள்ள நீர் படிப்படியாக வடிந்து வருவதால் முகாம்களில் உள்ளவர்களை விரைவாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட வீதிகளை சீரமைத்து பொது போக்குவரத்து மற்றும் பேருந்து சேவைகளை வளமைக்கு கொண்டுவர வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபையும் மாகாண வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அவிசாவளை, ஹட்டன், நுவரெலியா பிரதான வீதி 66வது கிலோமீட்டர் பகுதியில் ஏற்பட்ட சேதங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. லக்சபானை, பொல்பட்டிய வீதி மீண்டும் போக்குவரத்திற்கு ஏற்றவாறு சீரமைக்கப்பட்டு வருகிறது. டன்சினன், பூண்டுலோயா மற்றும் டிகோயா, பாத்போர்ட் வேலி வீதிகளில் அமைந்துள்ள மண்மேடுகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெறுகின்றன. கொத்மலை, பனங்கம்மன்ன வீதி தொடர்ந்து மண் சரிவு அபாயம் காணப்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இவ்வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் பலத்த மழை காரணமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. முன்னதாக பெய்த கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு மத்திய மாகாண கல்வி திணைக்களம் இப்பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதேவேளை நிலவும் தொடர் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் சீரற்ற வானிலையால் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சீற்றத்தின் காரணமாக ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள 51 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 3538 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் காலங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2026ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து விதமான மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்தடை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அமலில் இருக்கும். மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் அல்லது பரப்புரை செய்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. பரீட்சை வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள், பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் அச்சிடுவதோ அல்லது அச்சுமீட்டும் இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள 2723 மையங்களில் நடைபெறவுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் புலமை பரிசில் மற்றும் காபோத உயர்தர பரீட்சைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து பரீட்சைகள் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் ஆகியவை இணைந்து இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளன. ரத்மலானி ஸ்ரீ ஞானேந்திரா வீதியில் அமைந்துள்ள குடியிருப்பு ஒன்றின் மீது நேற்று 2 கையெறி குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வீசப்பட்டு 2 கையெறி குண்டுகளில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றொன்று வெடிக்கவில்லை. இத்தாக்குதல் சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்தோ ஏற்படவில்லை என்றும் சொத்துக்கள் எதுவுமே சேதமடையவில்லை என்றும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இத்தாக்குதலை நடத்திய நபர்களை அடையாளம் காணவும் தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் நோக்கத்தை கண்டறியவும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா ரம்பிக்குளம் சேமக்காளியில் மரணமடைந்த ஒருவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு ரம்பிக்குளம் புனித அந்தோணியர் ஆலய நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் வவுனியா போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மரணமடைந்த தமது தந்தையாரின் உடலை அடக்கம் செய்யவே இவ்வாறு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 வருடங்களாக ஆலயத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்களித்து வரும் நிலையிலும் சேமக்காளி நிர்வாகத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சாதியை வினவி உடலை அடக்கம் செய்ய அனுமதி மறுத்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அருகில் உள்ள ராணுவ முகாம் அதிகாரிகள் அனுமதி வழங்காததால் புதிய உடல்களை அடக்கம் செய்ய இடமில்லை என சேமக்காளி நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது. மயானத்தில் போதிய இடம் இருப்பதாக ஒரு சாரார் குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கி பாகுபாடு காட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இம்முறைப்பாட்டின் அடிப்படையில் ரம்பிக்குளம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் பங்குத்தந்தை மற்றும் நிர்வாகத்தினரை விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு வருகை தருமாறு வவுனியா போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். புதிய அரசமைப்பு உருவாக்க விவகாரத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் ஒரு இலக்கின் பாதையில் பாதி தூரத்தை கடந்த பின்னர் அதை கைவிட்டுவிட்டு மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குவது புத்திசாலித்தனமான நகர்வு அல்ல என்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் உரையாடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி 6 அரசியல் கட்சிகள் மீண்டும் ஒரு கட்டமைப்பாக இணைந்து செயற்படுவது குறித்து இந்திய உயர்ஸ்தானிகரிடம் பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருடன் தாங்கள் நடத்திய சந்திப்புகள் மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி வீடமைப்பு கோரிக்கைகள் குறித்து உயர்ஸ்தானிகருக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு இலங்கை அரசுக்கு இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவித்த உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அரசு உயர்மட்ட சந்திப்புகளில் இதனை மீண்டும் வலியுறுத்துவார் என உறுதியளித்தார். தற்போதுள்ள அரசமைப்பின் மூலம் கிடைத்துள்ள அதிகார பகிர்வு கட்டமைப்பை முற்றாக அளித்து விடாமல் கூடுதல் அதிகார பகிர்வை உறுதி செய்யும் வகையில் நகர்வுகளை கவனமாக கையாள வேண்டும் என இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியை அண்மித்து அமைந்துள்ள மான் பூங்காவிற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்து வருகிறது. இங்கு உலாவரும் மானினங்களை பார்வையிட்டும் அவற்றுடன் நேரத்தை செலவிட்டும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இருக்கும் முக்கிய மையமாகவும் மாறியுள்ளது. இயற்கை சூழலில் வாழும் இம்மான்களை பாதுகாப்பதற்காக அரசு துறை சார்ந்த அமைப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அதேவேளை மான் பூங்கா பகுதி மட்டுமின்றி திருகோணமலை கோணேஸ்வரம் கோயில், பிரசித்தி பெற்ற கோட்டை பகுதி மற்றும் திருகோணமலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இம்மான்கள் சுதந்திரமாக வருகின்றனர். எனவே இவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக மான்கள், பொலித்தீன் பைகள் மற்றும் உணவில்லாத கழிவுப் பொருட்களை உண்பதை தடுக்க சுற்றுப்புற சூழலை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மான் இனங்களின் மொத்த தொகையை துல்லியமாக கண்டறிய உரிய அரசு நிறுவனங்கள் ஆண்டுதோறும் முறையான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். மான்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுப்பதன் மூலம் திருகோணமலை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்தி அதிகளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அளவில் முக்கிய எரிசக்தி பாதையாக திகழும் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு இன்று அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமான அளவு சரிவை சந்தித்துள்ளன. பீப்பாய் ஒன்றின் விலை 78 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. பீப்பாய் ஒன்றின் விலை 75 அமெரிக்க டாலராக சரிவடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவி வந்த விநியோக தடைகள் மற்றும் அபாயங்கள் குறித்து நிச்சயமற்ற தன்மை குறைந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு மணற்குடியிருப்பை புறப்படமாகவும் குயாமுறிப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஞானப்பிரகாசம் ஜீவரட்னம் அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையை புறப்படமாகவும் கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தர்மராஜேஸ்வரன் நாகராஜேஸ்வரி அவர்கள் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி 2ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் உடையார் வீதி கொக்குவில் கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தில்லையம்பலம் தபமலர் அவர்கள் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பொற்பதி குடத்தனையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லையா ஆரோக்கியம் சின்னக்கிளி அவர்கள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.